फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொட்டைகளை விக்கிறேன். ஆமா நீங்க நம்ம சேனல்ல வந்துட்டு கேமிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன கேம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா த கிரானி. சேனல் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெவலப்பர் கம்பெனி கேம்னு நினைக்கிறேன். நீ என்ன கையில மாட்றே டாட் சரி நம்ம பிளே கொடுத்து விளையாடுவோம். இப்பதான் இந்த கேம் நான் ஏத்துனேன். விளையாட்டு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிருக்காங்க விளையாடுங்கன்னு. ஈஸி கொடுத்தா இது டார்க் எக்ஸ்ட்ரா லாக் இல்ல நான் சொல்றது டாக்டர் என்ன தெரியுமா இருக்கும். மியூசிக் போட்டுருவோம். குவாலிட்டி ஹைலி வச்சிருவோம். ஈஸியா நார்மல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈஸியா விளையாடுவோம். கண்டினியூ. டார்க்கர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ரூம் தொன்னாடி இருட்டா இருக்கும். லைட்டே போடாது. கஷ்டமா இருக்கும். வேற ஏதாவது கேம் விளையாண்டு வீடியோ போறதா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. விளையாண்டுருவோம். டே 1 இன்னைக்கு இப்பதான் நம்ம தூங்கி எந்திரிப்போம். அதுவும் பேய் இருக்கிற வீட்டுல தலைகீழ எனக்கு அந்த சொட்டை கல்வி இந்த வீட்டோட ஓனரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நான் நினைக்கிறேன். பழைய ஓனர் நினைக்கிறேன். நம்ம தான் இப்போ இந்த வீடை வாங்கி இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போறோம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு வச்சு ஆடியா அது வந்துச்சுன்னு வச்சுக்க. சொட்டை கல்வி வந்துச்சுன்னா அதுட்டு கொடுத்தே இந்த வச்சு டீ குடிச்சிட்டு நாங்க போய் எஸ்கே போயிடுறோம் அப்படின்ட்டு கட்டில கடிக்க போட கட்டிட்டிய வணக்கம்மா மாப்பிள்ள தேனியில இருந்து எனக்கு ஐயோ அல்லு விட்டுருச்சு. இதான் அதுக்குள்ள டேட்டு வந்துருச்சு. தப்பு கொடுத்துட்டா. மொத்தம் எத்தனை நாள்? 7 நாளா? 5 days. இவ்வளவு நாள் நீ அந்த ஜாடி எடுத்த சத்தத்திலே அந்த அக்கா வந்திருக்கோம். ஜாடி எடுத்ததுக்கு ரொம்ப நான் வரும். நீ ஜாடி கையில எட சொல்ற மாதிரி பண்ணு டக்குனு வேலை டக்கு சவுண்ட் இல்லையடா. ஜாடி எடுத்ததுக்கலாம் டோர் திறந்ததுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அது இது போடா. இப்பதானே பியானோ வாசிட்டு இருக்கா அப்பி மாரி. இந்த பக்கமா வந்து மண்டல எடுத்துட்டு போறா. அது ஒரே மாடி தாண்டா இருக்கு. சரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். சந்தேகம் வரும் அக்காவுக்கு மேல ஒரு மார்க்கம். என்னடா ஏய் என்னடா ஏய் கார் எஸ்கேப்புக்கு நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த கேம்ல இருந்து வெளில போறோம்னு பாத்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டாடா. ஏய் கலப்புறோம் கிளவிதான் இறந்தாரோம். ஏய் எங்கடா அடியில டிராப்டா கால் கடியில போறா. கிளவி குண்டு வந்துட போறான். சுத்தி ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கேடா. பயமா இருக்குடா. கிளவி வந்துட்டாலும் போறாங்க. கிளவி மாடிக்கு போயிடுறா. ஏறும் போது சவுண்ட் குண்டு கிட்ட பயமா இருக்கு. கேமரா பார்த்த நேரத்துல அக்கா ஜஸ்ட் மிஸ். நீங்களால மனசையே விட்டுட்டாங்க. ஐயோ கிளவி வருவா. இப்ப பாருங்க நம்ம சைடு வழியா பாப்போம். கிளவி வருவா பாருங்க. ஸ்டெப்ல பாக்குறதுக்கு தான் கிளவி. பாத்துட்டா கிளவி பாத்துட்டா. ரொம்ப பாப்போம். டோர் வேணா இங்க டோருக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போலான்னு நினைச்சேன்டா. இல்ல மாடியில இறங்கி கீழே ஓடி. நல்ல வேலை இது கிடக்குறா டிராப். கீழே இறங்குறது வெளியே கிடக்கு. இவன் வேற பெல்லு அடிச்சு விடுறான். கிளவிக்கு மாமி வேலை பார்ப்போம். ரொம்ப நேரமா தேடிட்டு இதுக்கு அடியில ஒழிஞ்சுக்கிற மாதிரி இடம் ஏதாவது இருந்தா கூட. கிளவி குண்டு போயிட்டான். கேஸுக்காரங்களே நாங்க தான்டா. கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. கேஸே நாங்க தான்டா.
டே 3 ஆயிடுச்சா டே 3 வந்துருச்சு. நீ ஒழுங்கா சைடுல உட்காருங்க கல்யாணம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஏய் என்ன இப்படி ஆட போட்டு கொல்றீங்க சாவடிக்கிறீங்க நான் மனுஷன் என்னடா இப்படி யாரோ கேட்டா இதெல்லாம் நான் விளையாடா டே 3 நானே ஃபினிஷ் பண்ணிடுறேன் இங்கே பையோ இன்னைக்கு டே அந்த டைலாக் தெரியல இன்னைக்கு டே 3 இதோட அந்த கிளவியை காலி பண்ணிட்டு வீட்டு விட்டு வெளில போறோம் கவலைக்குறைவு அதிகமா இருக்கு வாய் பேசி பேசிட்டு வச்சுக்கா அக்கா நீங்களானே என்ட்ரி கொடுத்தா மாறு அப்பா ஓவர் செஞ்சுரி ஏய் யாத்தே செஞ்சுரி மேட்டது இப்ப பேட்டரி எடுறா வாழ போலாம் கீழ இருக்க போற பேட்டரி டெக் பேட்டரி எடுத்துட்டு வேலை முடிஞ்சிரா கிளவி வராதான்னு பாப்போம் நம்ம உள்ள ஒளிஞ்சுக்கிட்டோம் பீரோ உள்ள இருக்கும் ட்ரெஸ் எடுக்க வரப்போது மாட்டிப்பான்னு நினைக்கிறேன் ட்ரெஸ் இல்லடா இல்ல எடுக்க வருவா திடீர்னு வந்து எடுப்பா ட்ரெஸ் எடுப்பா சவப்பொட்டி மாதிரி இருக்குது கட்டில குஞ்சு பார்த்தா ஐயோ ஒரு மார்க்கமான அருமையான வரல நினைக்கிறேன் பெல் அடிச்சு வந்தாராவது ஆலய காணும் எக்கோ பாட்டி கிளவி மாடிக்கு கீழே தான்டா இருக்கு அந்த காரு தாத்தா வராருன்னு ஒரு பாட்டு இருந்துச்சுல அந்த மாதிரி பாட்டி வராளே கதற விட போறாளே அப்படின்னு பாட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஏன்னா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா சிரிக்கிறா சவுண்டு கேட்கிறா அதனால கிராணின்னு போட்டுருக்கு அதனால டிவிக்கு வெளிங்கிறவங்க டிவின்னு வராம ஸ்டெப்ல வராம ஐயோ கிச்சன் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு அது வழியா அப்படியே பாப்பாளா சரி போயிடலாம் நினைக்கிறேன் திறந்து இதுடா ஸ்டெப் துருக்கு டோர் ஏய் டோர் கீ வேணுமாடா திரும்பி ஒளிஞ்சு போவோம் இந்த சவுண்டுக்கே இருந்தாலும் வருவா பாக்கிறது ஒளிஞ்சிட்டா பாத்தியே இல்லையா இங்கிலீஷ்ல பேசுறேன் அதுக்கு வேற கீ வேணுமோ இப்ப அது எங்க போய் தேடுறது இங்க இருக்கிறதே 4 ரூம் தான் ஒரே சைடு ஐயோ வெளில போட்டேன் பேட்டரியை கீழே போட்டேன் அந்த சவுண்டுக்கு திரும்பி வந்தாலும் வருவோம் ஒரு செகண்ட் இதே அப்படியே கட் பண்ணிப்போம் எந்த இடத்துல இது இருக்குன்னு பாத்துக்கோங்க கார் ஷெட் வேணாம் தேவையில்லை கார் ஷெட் எங்க இருக்குன்னு நான் பாத்துக்கோங்க இதெல்லாம் கட் பண்ணிக்க வீடியோ உன்ட்ட வண்டி கிளம்பி விளையாடுற ஹைடன்சி பாடி புரிய நான் பார்க்கலாம் எல்லாருக்கும் கார் பேட்டரி தான் கிடைக்குது போல போயிருப்பான்னு நினைக்கிறேன் எல்லா டோரும் க்ளோஸ்ல இருக்குங்க அங்கதான் இருக்கு மாடி படிக்கிட்ட அது எங்க தள்ளி போறிய கார் பேட்டரிங்களா பாத்துட்டாடா கம்யூனிட்டி கணேசா பார்க்கலாம் பாத்துட்டா கிளவி மியூசிக்க பாரா டிராப் பேரு ஒரு பேய் தொடச்சிட்டு இருக்கு வந்து காலத்துல வந்து சிரிக்கிறா இது என்னன்னு தெரியலடா திடீர்னு கையில எடுத்துட்டா சும்மா பேப்பர்ரா பேத்திக்கு இன்ஜின் பார்த்தான்டா காரோட இன்ஜினோ ஆமாடா இங்கே டிராப் பண்ணி பேட்டரி வெளில வந்துருச்சு ரெண்டு தடவை போட்டுடா என்னடா ஏ இப்படி வாங்குறா ஈடா பாதி வட போட்டு உள்ள ஊத்திட்டு போகுது பிரச்சனையே அவங்க தான் இங்க இது உள்ள கக்கூஸ் உள்ள
கீ காணும் இல்லை உள்ளதான் அப்படி நிற்கணும். ஏன்னா வருவா இப்போ சோமுக்கு பெல் அடிச்சா வரும்போது டிவிலாம் இருக்குங்க பாருங்க. பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு. எல்சிடி டிவிலாம் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு தாத்தா. செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு. ஓ இவ்வளோ செத்து போயிட்டாரா பேய் அவரு? வெளில போயிருக்காரு அவரு டிவி வாங்கிட்டு. அந்த கோவத்துல டிவியை உடச்சிருச்சு. டென்ஷன் ஆகிட்டா. அடுத்த பாட்டுல வந்துடும். அடுத்த பாட்டுல தாத்தா வந்துருவாரு. தாத்தா வராரு அப்படிதான் வருவாரு. முன்னாடி இதெல்லாம் பண்ணு. ஆமா அதுதான் என்ன எந்த இடம் இருக்கு. ஆமாண்டா அதுக்கு தாண்டா கஷ்டப்பட்டு இருக்கேன். வந்ததுக்கே வந்துட்டு திரும்பி சுத்தி சுத்தி வந்தீங்க சோறு நிறையா போட்டி. என்னடா எதுவுமே இல்லையே. ஏமாத்திரீங்களா எங்களை மட்டும்? நம்ம என்ன கீழே மேலே மட்டும் அழிஞ்சிட்டு இருக்கேன். தள்ளிட்டு தூரதாண்டா இருக்குமானே. பெயிண்டிங்டா கிரானியோட பெயிண்டிங்டா. அது யாருக்கடா வேணும்? ஐயோ இது கண்டுபிடிச்ச கார் எடுத்த கீழே போனா கணேசா. இதான இந்த ஸ்டெப்பு. இங்கதானே இங்க இருக்கணும் அது. ஆமாண்டா போற தள்ளி போடா. வராடா புரிஞ்சுட்டு வராடா. இதுக்கிட்ட டீ கேட்டுருவோம் எப்படி இருக்கும். இதுதான் நம்ம சொல்லுவாங்க இடம். பிரியா அப்படியான எட்டி பார்ப்போல. என்ன கணேசா மறந்துச்சா? அத்தனடா பார்த்துட்டாடா கணேசா அவங்க. மியூசிக் வருதுன்னா அப்போ வந்துட்டாங்க. கார் ஓடுது. வேற யாரையும் கேட்கறா. வேற யாரையும் கீழே போயிருக்கேன் வரியா கிளவி. வேற அறிவா வேற அறிவு சிறப்பா எடுக்கணும் நாய் கிளவி. என்ன அது என்ன இருக்குல்ல? என்னடா ஏய் என்னடா ஏய் ஒண்ணுமே இது என்னடா இது சம்பந்தமே நம்ம அடியா இறங்கி எப்படா போறது இது உள்ள? உட்காருடா. உட்காந்துட்டு போகணுமாடா? ஒண்ணுமே புரியலங்க எனக்கு. ஒண்ணுமே புரியலடா. ஒண்ணுமே புரியலடா எனக்கு. எந்திரடா. இங்க ஏன்டா காரு மேல இருக்குடா? மேல இருக்காது கீழ இருக்கு. ஏய் கண்டுபிடிச்சிட்டு இங்க வாடி. அட குண்டாடி இங்க வருவாளாலே மேல போயிடுறானே. செட்டாயிச்சா? கார்ல உட்கார முடியாதா? இது வந்து அந்த வெப்பன் கீ கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கேன். இது உள்ள வெப்பன் கீ உள்ளே இருப்பாங்கடா. பாக்குறேன் பக்கத்துலயே அப்படியே எங்க சம்மனே இப்படி வருஷம் அடிக்க வச்சிருப்பாங்க மெக்கானிக். ஹேக் ஏத்துனா இந்த வச்சிருக்கேன். ஹேக் ஏத்துனோடனே 2-3 கிளை வருமா? வர மாதிரி தெரியல. இது ரொம்ப ஒல்லியா இருக்கு. கிளம்பி பாத்துட்டாங்க. முடிச்சு ஜஸ்ட் மிஸ். கொடுத்து புட்டாங்க காப்பி ரைட்ஸ் எனக்கு. மூடுறா எங்க போச்சுன்னு தெரியல. மாடி ஏறி போயிடுச்சா? எனக்கு இது உள்ள பக்ஸ் தான பிடிச்சிருக்கு. நிறைய பக்ஸ். என்னடா இது? டிங் டிங் டிகா பண்ணி. ஐயோ கிளம்பிடா. அந்த இது தள்ளி விடுறானே. இது நான் என்னைக்கு தள்ளி விட்டு இது எப்படி வேலை வெள்ள போறது தெரியல. ஸ்டெப் ஏறி டோருக்கா? அட பாவம் இவ்வளவு நேரம் தெரியாம போயிடுச்சு பாரு. அந்த ஸ்டெப் ஒரு ஸ்டெப் இருக்கு பாரு. அதுக்குதான் கீ கேட்டுச்சோ? இல்ல அது கீ கேட்கல. வேற என்னமோ இங்க பார்த்தோம். எங்கடா பார்த்தோம்? பேட்டரி எங்கடா போட்ட கணேசா? பேட்டரி அந்த கீழே உள்ள இதுல போட்டுடா. ஆமாண்டா
ஆமாண்டே இருக்கு விடு நீ தேடிடு இரு கீழே தானே கிடக்கு பேட்டரி. அருமையான இப்ப ஒரு டிங் 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 அடிக்குது பெல்லு அடிச்சாடி பேட்டரி இன்ஜின் பாத்தா பேட்டரி தான் இங்க போட்டேன். இன்ஜின் பாத்தா ஓடி வந்தேன் உனக்காக தானே. ரொம்ப சிரமமா இருக்கு. இவங்க மத்தியில வாழ விட மாட்டான போல அடிச்சே கொண்டுருவான போல. ஒண்ணுமே புரிய மாட்டேங்கியா? ஏய் என்னடா யாரா நீங்க? என்னடா ஏன்டா அப்படி பண்றீங்க? பழகிருக்கோம் நம்ம வயசுல மூத்தவன்னு பாக்குறேன். போட்டு தெளிவோம் போட்டு உட்காந்து தள்ளு. நேரம் அதுக்கெல்லாம் எனக்கு ரத்தக்கரெல்லாம் உனக்கு பெரிய கொலையாளியா இருப்பாளோ. துப்பறி வாழணும் கூப்பிடுங்க. இங்க பாரு நம்மளே பேய் முறுத்த அடிக்கிறோம். அதான் பாத்துட்டு இருக்கேன். சரி அவ்வளவு தர காணும். அந்த பேட்டரி எங்கேயும் போட்டேன். நம்ம பொச்ச பாட்டுலாம் கழட்டிட்டு வந்து மேல போடுவோம். சரியா இருக்கும். எங்கடா பேட்டரி போச்சு? போட்ட 2 தடவை. ஆமாண்டா 2 இங்க தாண்டா போட்டேன். இது ஒண்ணுதான் உட்காந்து பேட்டரி இப்படி மாட்டுதான் போகும். இங்க இப்படி போட்டுல வெளில வந்துச்சா? இதுக்குதான் அவன் கிட்ட வரும்போதுனா ஒரு மாதிரி சிலுக்குறா உடம்பு. எதுக்குடா அந்த போட்டோ? இந்த பீஸ் சேர்த்தோன்னு வச்சுக்கேன் கிடைக்கு. மாடியில இருக்காடா? சரி கட் பண்ணாம போடலாம்னு நினைச்சேன். கடுப்பா ரிமோட்டுக்கு எங்கடா போகும்? இருக்கிறதே 4 ரூம். 4 ரூம்லயும் ஒரு இடமும் இல்லை. ட்ராப் வச்சுட்டு போயிருக்கா பாரு. ஹேண்ட்பேர்ல ட்ராப் படாது. அதான் கன்றால் புக் வச்சு நேர்ல படிக்கிறதுக்கே துப்பானையா இருக்கும். நேர்ல படிச்சா உருப்பிட்டுரும். I will see you கிளவி. ஒன் பிளேஸ்க்கு போய்க்கோ. மாட்டினே சிக்கன் ஆயிடுச்சுன்னா டேப்பு வைங்க டக்குன்னு. ரொம்ப சிரமமான செயல்ல ரொம்ப படிக்க தப்பு படுறா. அந்த உலகின் தற்கொலை நீதான். நானும் தள்ளுறேன். புரிய மாட்டேங்கிறான். சுத்தி ஒரே இடதான். மாடி போடுற ஹேண்ட்பேக் கிடைக்கு. ஹேண்ட்பேக் என்னது? அவன் வச்சிருக்க ட்ராப். அப்புறம் பேட்டரி. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நற்ப கிடக்கு. அக்கா வந்தேன்டா. ஆமாங்களா கொஞ்சம் போயிட்டா. மணாலும் படுத்துருவான். போட்டு இடுக்கல அடிக்கடி எந்திரிச்சு நின்னுக்கு பாத்தி அந்த கட்டையா
ம் இன்னும் இல்லை. தொடர்ந்து பாத்துருவோம்னா யாரும் ஒண்ணு தள்ளி விட்டு இருந்துருவோம். அவன் மேலதான் நிப்பா. தலைவி இன்னும் பேரு தாத்தா எனக்கு கொடுத்துட்டாரா? இதுல கிடையாது. பக்தர் தாத்தா நடுவில் வந்துட்டு போவாங்க. திடீர்னு அழகு மாறி இங்க வந்து அழகு கவர் போட்டு விட்டுருவாங்க நமக்கு. புறா சத்தம் கேக்குது. கள்ளி பிடிச்ச புறா இருக்கும்போது புறா காலை பிடிச்சி பறந்து போயிடும். ஏய் ஆயில்ரா. என்ன காடு விட்டாங்க நாடா டே. என்ன பண்ணு தெரியுமா ஆயிலே? என்ன முன்னாடி உள்ளது அது தேவையான கேஸ் போட்டுடா. பின்பக்கம் போடணும்னு நல்ல வீடு நாசமா இருக்கு. போட்டோ போட்டோ சேர்த்தா ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு 2-3 பொருள் தேவைப்படுது. என்ன பொருள் எங்களுக்கே தெரியல. ஆமா சும்மா அப்படியே கடமைக்கு சேர்த்துட்டு இருக்கோம். ஓப்பன் பண்ண முடியாதா? என்னடா என்னடா கிளவி கொண்டு வந்துருவா இல்லையடா. இப்ப வரா பாருங்க. என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்க. அப்படி இருக்கும். வரா பாருங்க. வருவா மடால அடிச்சு விடுவா. அவங்க சொல்லி விட்டா குத்தம் கிடையாது. நம்ம சொல்லி விட்டாதான் குத்தம். தோத்தா என்னமோ இருக்கு. இதெல்லாம் அங்க கேட்டுச்சு. ஸ்க்ரூ என்னடா போட்டோ பீஸ் பாரம் பள்ளியில ஹேம்பர் இருக்கும். இதுடா ட்ராப். நம்ம வச்ச ட்ராப் அது. நானே கிளவிட்டு இருந்தேன். அதனால எங்க போய் சொன்னேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு கார் எல்லாம் அப்படியே இருக்கும். கார் எல்லாம் அப்படியே இருக்கும். இருக்கும்ல. அதான் கேட்க வந்தேன். ஏன் தெரியுமா? மூளை வளரணும். அப்படிதான் நம்மளால நல்லா யூஸ் பண்ண முடியும். டக்குன்னு போவா கட்டத்தில் வச்சு ஊற்றி விட்டு போயிட்டாங்க. கீழே சுற்றி வெளியே ரத்தமாக இருக்கு. அடிச்ச அடியே எப்படி ஆமாண்டா. இது கட்டில இருந்து ஏஞ்சாலே வந்துடுறா. அன்னைக்கு இது அக்கா அவங்க நின்று இதை பார்த்தோன்னே ஏதோ திடீர்னு வந்துச்சு. இது வந்துச்சு. நானும் பண்ண பாக்குறேன். நான் என்னடா பண்ணுவேன். நான் என்னடா பண்ணேன்.
கீழே இருந்து வருவாங்களா மேலே இது வர நிற்கிறா மண்டை மட்டும் தெரியும் சரியான கிளவி ஆமாண்டி நீ உன்ட்ட ஐடென்சி விளையாடுற வயசு தான் எனக்கு இல்ல உனக்கு தான் ஐடென்சி விளையாடுற வயசா என்ன ப்ரோ மனசாட்சி இருக்கா ப்ரோ செங்கல் பந்து இங்க நம்மள போச்சா அடிக்கணும்னு நினைக்கிறேன்டா அதை அடிச்சா கீழே விழுவோம் எடுத்துக்கலாம் கொக்கோவா வராடா மூலையில் விட்டு அடிக்கிறாளா அம்மாள் சல்யூட் கிளவி குண்டுக்கு சல்யூட் நான் the last day தப்பிக்க முடியாது ஐபிஎல் தேர்ட் டேல கொஞ்சம் நல்லா விளாண்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா என்ன கேம் விளாட்லாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கும் வருவாடா ஒரு செகண்ட்லேயே வருவான். ஆடா பாவமே இந்த வீடியோட பார்ட் 2ல பார்க்கலாம். கிளவிய போட்டு தள்ளிட்டு கிரானைட் 2 விளையாடுற இன்னைக்கு டே 1 எழுதி வச்சுக்கோங்க. எங்களால இதுல ஜெயிக்க முடியல, டே 5 முடிஞ்சிருச்சு. நான் பார்ட் 2 போடுறேன். பார்ட் 2ல ஜெயிக்கல கண்டிப்பா. அடுத்த கிரானைட் 2 விளையாடுறேன். இது ஒரு சீரியஸா போடுறோம். கிரானைட் ஃபுல்லா முடிக்கிறோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் நம்ம வீடியோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.